தற்போதைய அண்மை செய்தி. பொங்கல் திருநாளையொட்டி 3186 காவலர்களுக்கு பதக்கங்களை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணியில் வெளிப்படுத்திய நிகரற்ற செயல்பாடினை அங்கீகரிக்கும் வகையில் இந்த பதக்கங்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். காவல்துறை சீருடை அலுவலர்கள் பணியாளர்களுக்கு பொங்கல் பதக்கங்களை வழங்கி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். பணியில் வெளிப்படுத்திய நிகரற்ற செயல்பாட்டினை அங்கீகரித்து ஊக்குவிக்கும் வகையில் இந்த பதக்கங்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, இந்த ஆண்டு கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்கள் பொங்கல் பதக்கங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். 3186 காவலர்களுக்கான இந்த பதக்கம் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் காவல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள், சிறைகள், சீர்திருத்த பணிகள் ஆகிய துறைகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அவருடைய பணிகளில் வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒரு செயல்பாட்டினை அங்கீகரித்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தினத்தன்று முதலமைச்சருடைய பதக்கங்கள் அறிவிக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த ஆண்டு காவல்துறையில காவலர் நிலை 2, நிலை 1, தலைமை காவலர் மற்றும் சிறப்பு சார்பு ஆய்வாளர் நிலைகளில் இருக்கக்கூடிய சுமார் 3000 பணியாளர்களுக்கு தமிழக முதலமைச்சருடைய காவல் பதக்கங்கள் வழங்குவதற்கான ஆணையை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறப்பித்திருக்கிறார். இந்த பணியாளர்கள் 3000 பேர் மட்டுமல்லாமல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் இருக்கக்கூடிய முன்னணி தீயணைப்போர், இயந்திர கம்மியர் ஒட்டி, அதே போன்று தீயணைப்போர் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய 120 அலுவலர்கள், அதே போன்று சிறைகள், சீர்திருத்த பணிகள் துறையில வார்டன் நிலையில் இருக்கக்கூடியவர்கள், வார்டன் நிலையிலேயே முதல் கட்ட வார்டன், 2ஆம் நிலை வார்டன் என்பன போன்ற பிரிவுகள் இருக்கிறது. அதில் ஆண்கள், பெண்கள் என பல்வேறு வகைகள் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சிறைகள் துறையில சிறைச்சாலை துறையில் 60 பேர்கள் என ஒட்டுமொத்தமாக 3186 பேருக்கு முதலமைச்சருடைய பதக்கங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதக்கங்கள் ஒட்டி இந்த பதக்கங்களை பெறுவோர் ஒவ்வொருவருக்கும் மாதாந்திர பதக்கப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது வழங்கப்பட இருக்கிறது. ரூபாய் 400 பதக்கப்படியாக பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காவல் வானொலி பிரிவு, மோப்பநாய் படைப்பிரிவு, காவல் புகைப்பட கலைஞர்கள் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருப்போருக்கும் முதலமைச்சருடைய காவல் தொழில்நுட்ப சிறப்பு பணி பதக்கம் என்பது வழங்கப்படுவதற்கான ஒரு உத்தரவையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறப்பித்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.